மக்களவையில் தாக்கலான தொகுதி மறுவரையறை தொடர்பான 3 மசோதாக்கள் மீது 2வது நாளாக இன்றும் விவாதம். மாலை 4 மணிக்கு வாக்கெடுப்பு நடைபெறும் என சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவிப்பு. தொகுதி மறுவரையறை இல்லாமல் மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டுவர வேண்டும். தேர்தல் நேரத்தில் அரசியல் காரணங்களுக்காகவே மசோதாக்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. The women of this country deserve reservation today in the existing 543 seats without waiting for anything else. The entire opposition asked you to hold this session after the elections. You ignored it. You cannot even wait for 2 weeks. தொகுதி மறுவரையறை மசோதா குறித்து மாநில அரசுகளுடன் கலந்தாலோசிப்பதில் மத்திய அரசுக்கு என்ன தயக்கம்? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பை வைத்து இந்தியாவின் வரைபடத்தை மாற்ற முயற்சிப்பதாகவும் கனிமொழி குற்றச்சாட்டு. They want to use 2011 census to redraw the map of the Indian democracy. They postponed the census and now they are rewarding themselves with the old census. தொகுதி மறுவரையறை சட்ட திருத்த மசோதாவை மொத்தமாக திரும்ப பெற வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான போராட்டங்களின் முடிவினை அறியப்போகும் நாள் இன்று என்றும் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. தொகுதி மறுவரையறை சட்டத்தில் தொகுதி அளவை நினைத்த நேரத்தில் மாற்றும் அளவுக்கு அதிகாரம். எங்களின் எதிர்ப்பை மீறி நிறைவேற்றினால் அதற்கான விளைவுகளை தமிழ்நாட்டில் சந்திக்க வேண்டியிருக்கும் என பாஜகவுக்கு முதலமைச்சர் எச்சரிக்கை. தொகுதி மறுவரையறை மசோதாவால் தென் மாநிலங்களுக்கு நன்மையே ஏற்படும் என மக்களவையில் அமித்ஷா விளக்கம். தென் மாநிலங்களில் தற்போதுள்ள 129 தொகுதிகள் 195 தொகுதிகளாக உயரும் என உறுதி. தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாட்டின் தொகுதிகளின் எண்ணிக்கை 59ஆக உயரும் என மக்களவையில் அமித்ஷா உறுதி. தற்போதுள்ள 7.18 விழுக்காடு விகிதம் 7.23 விழுக்காடாக உயரும் என விளக்கம். மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் அமலுக்கு வந்ததாக மத்திய அரசு அறிவிப்பு. நாடாளுமன்ற இரு அவைகளிலும் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் 30 மாதங்களுக்கு பிறகு அரசிதழில் வெளியீடு. தன் மீதான கோபத்தால் விவசாயிகளை பழிவாங்குகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். சங்ககிரி பரப்புரை கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஸ்டாலின் அவர்களே, விவசாயிகளை பழி வாங்குறீங்க. என் மீது இருக்கிற கோபத்தை வச்சு நான் கொண்டு வந்த திட்டம் சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற விவசாய பெருமக்களுக்கு தேவையான நீர் கிடைப்பதற்காக, நிலத்தடி நீர் உயர்வதற்காக, விவசாய தொழிலாளி விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு தங்கு தடை இல்லாமல் குடிநீர் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கொண்டு வந்த திட்டத்தை முடக்கி வச்சிருக்கிறீங்க. இந்த தேர்தலில் டெல்லி அணியை விரட்ட வேண்டும். காங்கேயத்தில் அமைச்சர் மு.பே. சாமிநாதனுக்கு ஆதரவாக துணை முதலமைச்சர் உதயநிதி பரப்புரை. நம்முடைய உரிமைகள்லாம் பறிச்சுட்டு இருக்காங்க. அதனால நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய தலைவர் சொல்ற மாதிரி இந்த தேர்தல் டெல்லி அணியை ஓட ஓட விரட்டணும். தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டும். செஞ்சு கொடுப்பீங்களா? பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட மசோதா நகலை கொளுத்திய மு.க. ஸ்டாலினுக்கு பெண்கள் வாக்களிக்க கூடாது. திருப்பத்தூர் பரப்புரையில் பாமக தலைவர் அன்புமணி வேண்டுகோள். உங்கள் பெண் பிள்ளைகள் எதிர்காலத்தை கருதி, பெண் பிள்ளைகள் மட்டுமில்ல, உங்க பேர பிள்ளைகளுக்கு கஞ்சா, காக்கேன், ஹெராயின், அபின், என்னென்னமோ போதை மாத்திரை, போதை ஊசி, போதை பவுடர் கொடுத்துட்டு அவங்க வாழ்க்கையே நாசப்படுத்துகின்ற இந்த திமுகவை விரட்டி அடியுங்கள், விரட்டி அடியுங்கள், விரட்டி அடியுங்கள். வீடு வீடாக சென்று 10,000 ரூபாய் காசோலை தருவதாக கூறி வாக்காளர்களின் அடையாள அட்டை எண்ணை பாஜகவினர் சேகரிப்பதாக திமுக குற்றச்சாட்டு. ஸ்ரீதர் வேம்பு ஒருவருக்கு 70 லட்சம் ரூபாய் கொடுத்தது பிடிபட்டுள்ளதாகவும் ஆர்.எஸ். பாரதி தகவல். சேர்ந்தவர்கள் 10,000 ரூபாய்க்கான காசோலையை தருகிறோம் என்று பணம் கொடுப்பதற்கு வாக்காளர் பட்டியலில் இருக்கிற அந்த நம்பர் எல்லாவற்றையும் ஒவ்வொரு வீடாக சென்று சேகரித்து வருவதாக
தகவல் கிடைத்தவுடன் நாங்கள் தேர்தல் அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்திருக்கிறோம். ஸ்ரீதர் வேம்பு என்பவர் ஒவ்வொரு பாஜகவினருடைய பெயருக்கும் அவர் பணம் அனுப்புகிறார். நேற்று மட்டும் அவர் அப்படி அனுப்ப வந்து 70 லட்சம் ரூபாயை கைப்பற்றியிருக்கிறார். நிலக்கோட்டை தொகுதிக்குட்பட்ட வத்தலகுண்டு பேரூராட்சியில் அதிமுகவினர் காசோலை போன்ற டோக்கன் விநியோகித்ததாக புகார். வீடு வீடாக சென்று தேர்தல் பறக்கும் படையினர் விசாரணை. அவங்களோட சிக்னேச்சர் இல்ல. முதலமைச்சரும் ராகுல் காந்தியும் ஒன்றாக பரப்புரை செய்ய நேரம் இல்லை என RS பாரதி பேட்டி. பயண திட்டம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டுள்ளதே காரணம் என்றும் விளக்கம். ராகுல் காந்தி நாளைக்கு வர்றாரு, முதலமைச்சர் ஒரே மேடையில் பங்கேற்கலாம் வாய்ப்பு. ஏற்கனவே ப்ரோக்ராம் போட்டாச்சு, ஷஃபிள் ஆகக்கூடாது. அவர் ஒரு பக்கம் பண்றாரு, நாங்கள் ஒரு பக்கம் திமுக சார்பில் கலந்துக்கிறோம். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் அமித்ஷா கூறுவதை அப்படியே ஏற்பதற்கு EPS ஏன் தனி கட்சி நடத்த வேண்டும்? பொன்னமராவதி தேர்தல் பரப்புரையில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி. பாரதிய ஜனதா கட்சி நேரடி வந்திருந்தா அதற்கு இடமே கொடுக்க மாட்டேங்கிறார். ஆனால் முகமூடியை அணிந்து கொண்டு அதிமுக என்ற முகமூடியை அணிந்து கொண்டு வருகிறது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காஞ்சிபுரத்தில் இயங்கி வந்த 2 கேஸ் நிரப்பும் நிலையங்களும் மூடல். கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள். தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் அருகே கோடாங்காலில் கிணற்றில் தவறி விழுந்த 3 மான்கள் பாதுகாப்பாக மீட்டு வனத்துறையிடம் ஒப்படைத்த தீயணைப்பு வீரர்கள். நீலகிரி மாவட்டத்தில் நெலாக்கோட்டை சாலையில் உலா வந்த ஒற்றை யானை. வனத்துறை வாகனத்தை ஆக்ரோஷமாக யானை துரத்தியதால் பதற்றம். மாநிலங்களவை துணைத் தலைவராக ஹரிவன்ஸ் நாராயணன் தொடர்ந்து 3வது முறையாக தேர்வு. கடந்த காலத்தை போன்று சிறப்பாக செயல்பட அவையில் பிரதமர் மோடி வாழ்த்து. பஞ்சாபில் ஆம் ஆத்மி அமைச்சர் சஞ்சீவ் அரோரா வீடு மற்றும் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை. ஃபெமா சட்டத்தின் கீழ் நடைபெற்ற மோசடி தொடர்பாக 13 இடங்களில் ஆய்வு. டெல்லி நரேலா தொழிற்பேட்டையில் உள்ள காலனி தயாரிப்பு ஆலையில் பயங்கர தீ விபத்து. உயிரிழப்பு இல்லாத நிலையில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருள்கள் சேதம். இஸ்ரேல் லெபனான் இடையே 10 நாட்கள் தற்காலிக போர் நிறுத்தம் அமல். சிடோன் நகரில் மக்கள் உற்சாக கொண்டாட்டம். சிலி நாட்டின் மத்திய கடற்கரை பகுதியில் ஆயிரக்கணக்கான மீன்கள் உயிரிழப்பு. நீர் மாசுபட்டதே காரணம் என முதற்கட்ட தகவல். IPL தொடரில் இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். தொடர் தோல்விகளிலிருந்து மீண்டு வருமா என எதிர்பார்ப்பு. தீரன் சின்னமலையின் பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. அண்ணா அறிவாலயத்தில் வைக்கப்பட்ட தீரன் சின்னமலை படத்துக்கு மரியாதை செலுத்தினார். தேர்தல் பரப்புரைக்காக நாளை தமிழ்நாட்டிற்கு வரும் ராகுல் காந்தி. பொன்னேரி, ஷோலிங்கர், துறையூரில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று உரையாற்றுகிறார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது. குமாரபாளையம் பரப்புரை கூட்டத்தில் தமாக தலைவர் GK வாசன் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் தான் மகளிருக்கு பாதுகாப்பு குறைச்சலாக இருக்கிறது. கிராமங்களிலும் சரி, நகரங்களிலும் சரி, எங்கு பார்த்தாலும்
கொலை, கொள்ளை, திருட்டு, போதைப் பொருள் நடமாட்டம். வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு. பாஜக வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசனும் சொத்து விவரங்களை மறைத்ததாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. மூத்த குடிமகன் என்பதால் வீட்டிலேயே தபால் வாக்கு செலுத்தினார் பாமக நிறுவனர் ராமதாஸ். தன்னிடம் சோதனை நடத்தும் பறக்கும் படையினர் பிற கட்சியினரை சோதிப்பதில்லை. தாம்பரம் பரப்புரையில் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. இந்த பறக்கும் படை அப்பப்ப மறிக்கும். அம்மா ஏதாவது பறிச்சிருந்தா கொஞ்சம் கொடுங்கம்மா. சிரிக்கு சார் கொடுங்கம்மா. ஏதாவது வாங்கியிருப்பீங்களா மற்ற இடத்துல? இங்கே இது பண்ணும்போது அங்கேருந்து வரும் 8000 டோக்கன் 10,000 டோக்கன். அங்கே போகாது இந்த பறக்கும் படை. விவசாயிகளுடன் இணைந்து மாட்டு உரம் சுமந்து வாக்கு சேகரித்த தளி நாம் தமிழர் வேட்பாளர் நரசிம்மன். காய்கறி விற்பனை செய்து வாக்கு சேகரித்த தஞ்சை தொகுதி திமுக வேட்பாளர் ராமநாதன். பரப்புரைக்காக உதகை சென்ற பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்புவின் ஹெலிகாப்டரில் சோதனை. கைப்பையையும் சோதனை செய்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள். தாவேக தலைவர் விஜயின் சென்னை பரப்புரையின் போது பைக்கில் சாகசம் செய்தவருக்கு 3000 ரூபாய் அபராதம். அண்ணா பல்கலைக்கழக ஊழியரின் பைக்கையும் பறிமுதல் செய்தது காவல்துறை.